உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக சென்றடையும்.
भूतं यस्तभव्यम् उदामृतत्वस्यैषानः निरञ्जनादिरोहते एतावानस्य महिमा अतोऽज्जायागस्य पूरुषः पादोऽस्य विश्वाभूतानि காவல் தெய்வமே காதல் தெய்வமே கங்கையாடிடும் மன்னா ஆதியும் இலை அந்தமும் இலை நீதியும் இலை கண்ணா ஒரு ஜாதியும் இலை தனிமையும் இலை கர்ம தேசத்தின் மன்னா ராதை நாதனே நான்கு வேதனே கீதை நாயகா கண்ணா உம்
வாழ வைத்தனன்றோ
कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे ராமானுஜாய நமः ஸ்ரீமத் பரபரமணே நமः. இங்க கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு வருகிறேன். அவனருளாலே அவன் தாழ்வடன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து அமர்ந்து ஆஞ்சநேயரை சேவிக்கிறேன்னா அதுக்கு அந்த ஆஞ்சநேயரும் ராமபிரானும் நினைச்சிருக்கா. இன்னைக்கு இந்த குழந்தைகளெல்லாம் நம்ம கோவிலுக்கு கூப்பிடணும், இன்னைக்கு இவளுக்கு தரிசனம் கொடுக்கணும், இவாளுடைய கஷ்டங்கள்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னு அவள் நினைச்சிருக்கா. இல்லைன்னா நம்மளால வர முடியுமானா முடியாது, ஏதாவது ஒரு காரணத்தினால வர முடியாம போயிடும். அதனால எல்லாரும் ரொம்ப பாக்கியவான் எல்லாருமே. ஏன்னு கேட்டா எல்லாரும் கோவிலுக்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் உட்கார வச்சுருக்குன்னா உங்களெல்லாம் விடுறதுக்கு ஆஞ்சநேயருக்கு மாசு இல்லை. இந்த குழந்தையெல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தாரு ஆஞ்சநேயர் கொஞ்சம் எல்லாரையும் உட்கார வைப்போம் அப்படின்னு பிரசாதம் தயார் பண்ணும்போது கொஞ்சம் தாமசம் பண்ணிட்டார். இன்னைக்கு அலங்காரம்னா சீக்கிரம் முடிஞ்சிருக்கு, ஆனால் எல்லாரும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கு. எப்போதும் அலங்காரத்துக்காக எல்லாரும் உட்கார்ந்துட்டு போய் காத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு அலங்காரம் சீக்கிரமே பூர்த்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு உங்களெல்லாம் விடுறதுக்கு மனசு இல்லை. எல்லாரும் இருக்கட்டும், கூட கொஞ்ச நேரம் நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு பிரியப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர், எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு. எதனால உட்கார வச்சிருக்காருன்னா இவாளுடைய பாபங்கள் எல்லாம் போகட்டும், இங்க வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாபங்கள்லாம் சீக்கிரம் போகட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப பாபம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை சொல்லணும். நாம சங்கீர்த்தனம், களவு நாம சங்கீர்த்தனம். கலியுகத்தில் ரொம்ப பிராதான்யமா உள்ளது நாம சங்கீர்த்தனம். அதனால எல்லாரும் இப்போ ஒன்று போல சேர்ந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க. நீங்க எவ்வளவு தூரம் சத்தமா சொல்றீங்களோ, எவ்வளவு தூரம் ஆஞ்சநேயனுடைய திருச்செவிகளில் கேட்கிறதோ அவ்வளவு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும். நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்யணுமோ அதெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா செய்வார். எல்லாரும் ஒரு போல சேர்ந்து சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆட்களுக்கு இருந்து சத்தம் இல்லையே, எல்லாருக்கும் பசி வந்துருக்கா? கவலைப்படாதீங்க, நிறைய பிரசாதம் கொடுப்பாப்போம். சத்தம் போட்டு சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி ஒரு சன்னதியில ஒரு வைபவம், அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா அவளை வர சொல்லணும். நீங்களும் வாங்க, கோவிலுக்கு போறேன், இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறேன். ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யறத விட ஒருத்தரை செய்ய வச்சோம்னா அதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. நாம சொல்றதை விட இன்னொருத்தரை நாம சொல்ல வச்சோம்னா அதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. அதே போல கோவிலுக்கு நம்ம வந்தா மட்டும் போறாது, நமக்கு தெரிஞ்ச 4 பேர்ட்ட சொல்லணும். அந்த 4 பேர்ல யார் 2 பேர் கூட வந்தா கூட அந்த 2 பேர் சேவிச்ச புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எந்த கோவில்ல ஒரு வைபவமா இருந்தாலும்
உங்களுக்கு தெரிஞ்சவாழ்கிட்ட உங்கள் நண்பர்கள்ட்டையோ உங்கள் சகோதர சகோதரிகள்ட்டையோ சொல்லி இந்த மாதிரி ஒரு வைபவம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரொம்ப வாய்னு ஆண்டாள் பாசுறோம். நம்ம தத்துவமே அப்படின்னா நம்ம சம்பிரதாயம். உதாரணத்துக்கு ஒரு கோவிலில் குடம் நடக்கிறதுன்னா ஏன் நம்ம குலதெய்வம் ஊரில் குடம் நடக்கிறது எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த வைபவத்துக்காக ஒன்றா சேரணும். பேசுவோம், நல்ல விஷயங்களும் பேசுவோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு வைபவம் நடக்கிறது, இந்த கோவில் எந்த கோவிலில் ஒரு வைபவம் நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லுங்க, அவளையும் கூட்டின்னு போங்க. அதே மாதிரி கோவில்களுக்கு வந்தேன்னா அனாவசிய கதைகள் பேசுறது. ஏன்னு கேட்டால் இது ரொம்ப தாழ்மையான பிரார்த்தனை, உங்கள் எல்லாத்தையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னு கேட்டால் அனாவசிய கதைகள் பேச ஏகப்பட்ட இடம் இருக்கு. நம்ம எங்கே போனாலும் அதை தான் செய்ய போகிறோம், எங்கே போனாலும் பேசாமல் இருக்க போகிறோமா, பேசிக்கிட்டே தான் இருப்போம். தேவையில்லாத கதைகள் தான் பேசிக்கிட்டே இருப்போம். கோவில்களில் மட்டும்தான் பக்தி பண்ணேரவோ பக்தாக எத்த காயதி தத்த விஷ்டானி நாரதா அப்படிங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆத்மசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் சதாசர்வ காலம் வாசம் செய்வதில்லை. நான் யோகி ஹிருதயேரவோ, அதுக்காக பெரிய யோகிகளுடைய ஹிருதயத்தில் எப்போதும் வாசம் பண்றேன் அப்படின்னா அதுவும் கிடையாது. மத் பக்தாக எத்த காயதி, மத் பக்தாக எத்த காயதி, அதுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய பக்தர்கள் எங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ, எங்க என்னுடைய நாமத்தை சொல்கிறார்களோ, பத்திர திட்டாமினாலதான் அங்க நான் நின்று அந்த நாமத்தை கேட்டு இருக்கேன். உட்கார்லையா நின்றுட்டே அந்த நாமத்தை கேட்டு ரசிக்கிறானா ஆனந்தத்தில் இருக்க, அவரும் நாட்டியம் ஆடுறான். அதனால அவ்வளோ ஒரு குடுப்பன நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தன்மையை எம்பெருமான் நமக்கு இந்த மனித பிறவிக்கு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளால பேச முடியும். மிருகங்களுடைய பாஷை நமக்கு புரியுமா முடியாது, மிருகங்களுக்கு பேச முடியுமா முடியாது. அதுக்கு சத்தம் தான் எழுத முடியுமே தவிர நம்மளால தான் வாய் விட்டு பேச முடியும். அந்த வாய் விட்டு பேசுறது எதுக்காக, அந்த நாமாவை சொல்லணும், நமக்கு புண்ணியம் கிடைக்கணும், அது மூலமாக இந்த மனிதனிலிருந்து நம்ம மீளணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த யோகியதையை கொடுத்துருக்காரு எம்பெருமான். அதனால எல்லார்ட்டையும் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எப்பெல்லாம் திருக்கோயில்களுக்கு போறீங்களோ, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலில் போகணும்னா ஓம் நம சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை நீங்க ஒரு அம்பாள் கோவிலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். பெருமாள் கோவில் போறீங்களா, கோவிந்தா கோவிந்தா சொல்லலாம், ராமராமா சொல்லலாம். அது இல்லையா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாய சொல்லலாம். எத்தனையோ நாமங்கள் இருக்கு, இதெல்லாம் தப்பே வராது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற 8 எழுத்து மந்திரம் யாருனாலும் சொல்லலாம், தப்பே வராது. இது பரம ரகசியமா இருந்தது. பகவத் ராமானுஜர் தான் திருக்கோட்டியூர் கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று ஓம் நமோ நாராயணாயன்ற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த மந்திரத்தை, அவ்வளவு சுலபமான மந்திரம். அதனால எல்லாரும் கோவில்களுக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்கள் அதை ஸ்மரணம் பண்ணுவோம். அனாவசிய கதைகளை தவிர்த்து நல்ல பொழுதாக கோவில்ல கிடைக்கணும். ஏன்னா கோவில் ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆஞ்சநேய மகாராஜ் கி முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தா வரந்தா வரந்தா முகுந்தா
துளசியை சங்கல்பம் பண்ணி பொதுவாக இப்படி காமிப்பேன். எல்லாரும் அவங்க குடும்ப பேரை மனசில் கூட நினைச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சிரமம் முடியாது, தாமதமாகும், ரொம்ப நேரமாயிடும். அதனால பொதுவாக சங்கல்பம் பண்ணி உங்களோட தட்டை காமிப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை தொடர்ந்து மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்தோட எல்லா பேரையும் அதை நினைச்சுக்கோங்க. श्रीमन्नारायण प्रेत्यर्थम तिरुमंद्र क्षेत्र निवासिनः श्री विष्णुरूप आंजनेय स्वामी परिपूर्ण कृपा कटाक्षित्यर्थम अस्मिन् भक्तजनानां सर्वाभीष्टफल सिद्ध्यर्थम प्रार्थना संपूर्ण प्राप्त्यर्थम विष्णुरूप आंजनेय स्वामी महाराज स्तोत्र ओम विक्रम पराक्रम
விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோவில் குளத்திருளை தெற்கு மலை அடிவாரத்தில் எழுந்தருளிலிருந்து வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கல்யாண சீதா ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு அனுமன் ஜெயந்தி விழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக பக்தர்களுடைய உதவியுடன் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனுமான் ஜெயந்தியானது 11ஆம் ஆண்டு இன்றைய தினம் நடக்கின்றது. ஆஞ்சநேயர் இந்த தோவாளை குளத்தவளை அடிவாரத்துக்கு வந்து இன்றைய தினம் 11வது ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா. மேலும் நமக்கு நன்கொடைகள் மூலம்தான் எல்லாருமே கைங்கரியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கா. அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க, சிறப்பாக கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பிரசாதம் கொடுக்கணும். ஏன்னா அதிகப்படியான கைங்கரியத்துக்கு உதவிகள் செய்கிறவால இந்த நேரத்தில் தான் நம்ம கைங்கரியத்துக்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு இது பிரசாதம் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. அதனால நீங்கள் ஒரு தயவு செஞ்சு ஒரு 15 நிமிஷம் எங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் காத்திருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிரசாதங்களை நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த முறையும் நம்ம போகும்போது மீண்டும் அவங்க இன்னும் அதிகமாக ஆஞ்சநேயருக்கு செய்யணும். அந்த நன்கொடைகள் மூலம்தான் நம்ம சீட்டு போட்டிருக்கோம், இந்த விநாயகர் கோயில் கல்லில் கட்டியிருக்கோம். எல்லாமே பக்தர்களுடைய உதவியினால தான் நடந்திருக்கு. நீங்கள் யாருமே தரலன்னு யாரையுமே சொல்லலை. நீங்களும் இன்னும் மேற்கொண்டு ஆஞ்சநேயருடைய அருளால் நீங்கள் நல்லா வர உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, நிறைய கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் சிறப்பாக செய்து கொடுப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. முதல்ல என்கிற அரசு கான்ட்ராக்ட் அவங்க வந்திருக்காங்க. காலையில் 10 மணிக்கே வந்துட்டாங்க. அபிஷேகம்லாம் பார்த்துட்டு இன்னும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பிரசாதத்தை வாங்குமாறு வெப்பம்புட்டில் இவங்க நாகர்கோவில் 5000 ரூபா அன்னைக்கு கூப்பிட்டு தந்தாங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஆனாலும் இன்னைக்கும் அவங்களால கைங்கரியத்தை செய்துட்டு இருக்காங்க. அண்ணாச்சிக்கு ஆஞ்சநேயருடைய அருள் பூர்ணமாக கிடைச்சி உடல்நிலையெல்லாம் சரியாகணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியா ஆரல்வாய்மொழியை சேர்ந்த விஜயலட்சுமி அக்கா பிரசாதத்தை வாங்கிடுங்க. சரி வாங்க வாங்கிடுங்க. வேற கன்னியாகுமரியிலிருந்து சுபாஷ்னு அவங்க மூலமாட்டு கோயிலுக்கு கைங்கரியத்துக்கு உதவி கிடைச்சிருக்கு.
அவங்களும் கன்னியாகுமரி சுபாஷ். அக்கா வாங்க, முன்னாடி வாங்க. மாணிக்க வாசகம் பிள்ளை இந்த ஆசிரியர் அக்கா பாஸ்கரன் வாங்க. சுமதி ஸ்ரீதேவி மலரகம் நீலகண்டன் அவர்கள் வீட்டு சார்பாக யாராக இருந்தாலும் பிரசாதத்தை வாங்கிடுங்க. சுபாஷ் கல்யாணி சுதிக்கு கூட கச்சேரி பாடுறவங்க தான். நாங்கள் அனுமார் ஜெயந்தி கழிக்கிறோம்னு கூப்பிட்டோம். உண்மையிலே நிறைய பேர் வரதா இருந்துச்சு. உடல் ரீதியாட்டு அவங்களால வர முடியல. 2 பேர் வந்திருக்காங்க, வந்து பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அதுக்கும் நம்ம பகுமானம் கொடுக்கணும். பிரசாதத்தை வாங்கிடுங்க வாங்க. ஆஷா மற்றும் லலிதாக்கா வாங்கக்கா. என்ன வர அர்ஜுனனை வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு. ஐயப்பன் அர்ஜுனனை தம்பி ஐயப்பன். அம்மா தூத்துக்குடி அம்மா மங்கம்மா. பத்து நிமிஷம் செய்ய முடியாது. மதம் தானே வானை. இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேக பால் ஃபுல்லா இந்த மகாதேவன் பிள்ளை அவங்க குடும்பத்தார் தான் இன்னைக்கு அபிஷேக பால் உபயோகம் பண்ணியிருக்காங்க. 50 லிட்டர் பால் தந்துருக்காங்க. மாலாக்கா ஆஞ்சநேயர் சேர்த்து அனுமதி குமாரசாமி இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அங்கி உபயம் அடிச்சிருக்கான். அதாவது ஒரு விபத்துல மாட்டும் போது ஒரு ஆப்ரேஷன் இல்லாம இருந்தா நான் அனுமாருக்கு அங்கி செய்வேன்னு சொன்னான். ஒரு 5 வருஷம் இருக்குமா? ஆனா இன்னைக்கு அனுமாருக்கு சாயங்காலம் ஒரு அங்கி சாத்திரம், அதனுடைய மதிப்பு 80,000. அது முழு உபயமும் அவன் பண்ணியிருக்கான் குமாரசாமி. இன்னைக்கு சாயங்காலம் அது சாத்துவோம். இன்னைக்கு தான் வருது, இந்த அனுமார் ஜெயந்திக்கு தான் வருது. வாங்க வாங்க மது அஞ்சு மணிக்கு லட்சார்ச்சனை நடக்க இருக்கு. எல்லாரும் தவறான இந்த வைபவத்தை வந்து போகும். முதல் தடவையா ஆஞ்சநேயருக்கு லட்சார்ச்சனை வைபவம். நாம லட்சமாவே தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. விஷயம் கலந்து கொள்ளும். செய்வது அவங்கதான். அது போக கைக்கிறதுக்கும் நோய் கொடுப்பாங்க. 6ஆம் மணி வாங்க.
ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நடக்குது, எங்கேயுமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒருக்க பண்ணியிருக்கோம், ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும் சுமார். அது இப்போ 2வது பண்ணுறோம். அப்படிதானக்கா? நீங்கள்லாம் வந்து